அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ வைஸ், இன்னைக்கு ஒன்றிய அரசு சமீபத்தில் பேன் 2.0 ப்ராஜெக்ட்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. PAN 2.0 A Digital Leaf in Taxpayer Services. வரி செலுத்துவோர் சேவைகளில் டிஜிட்டல் முன்னேற்றம். கடந்த 2024 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நிதியமைச்சகத்தின் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கக்கூடிய மத்திய நேரடி வரிகள் வாரியம் CBDT, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அவங்க பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவிடம் CCEA, அதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அவர்களிடத்தில் வருமான வரித்துறையின் PAN 2.0 திட்டத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. இந்த தகவலை செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதனை பயன்படுத்தி சில விஷமிகள் இமெயில் மூலம் தவறான செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவ்வாறு வரும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு எச்சரித்தனர். அந்த செய்தியும் செய்தித்தாள்களில் வந்தது. அதை இப்போ பார்த்துடலாம். எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்ட நியூஸ் இதுதான். பிவேர் ஆஃப் ஃபேக் இமெயில்ஸ் ஆஸ்கிங் டு டவுன்லோட் PAN கார்ட்ஸ். போலியான இமெயில்கள் வரும் PAN டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதை நம்ப வேண்டாம்னு எச்சரிக்கை செய்தியாக இந்த பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. சரி, இந்த திட்டத்தை பற்றி அனைத்து தகவல்களையும் முழுமையாக நிதியமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் பணியகம் PIB, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அவங்களோட தளத்தில் மொழி வாரியாக வெளியிட்டுள்ளனர். அதுக்கான லிங்க் தான் இங்கே போட்டிருக்கிறேன். அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி இந்த நியூஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். இதுதான் கவர்மெண்டோட அஃபிஷியல் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெப்சைட். இந்த வெப்சைட்ல PAN 2.0 ப்ராஜெக்டுக்கான டீட்டெயில்ஸை பதிவிட்டிருக்காங்க. என்னென்ன கேள்விகள்லாம் தோன்றும், அந்த கேள்விகளுக்கான பதில் என்னன்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் திஸ் ரிலீஸ் இன் உருது, மராத்தி, ஹிந்தி, தமிழ்னு லாங்குவேஜஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இதை படிக்கணும்னு தோணுதோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணால் நீங்கள் அந்த லாங்குவேஜ்லேயே படிச்சுக்கலாம். சரி, இந்த திட்டத்தை பற்றி பார்த்துருவோம். PAN 2.0 திட்டம் என்பது வரி செலுத்துவோரின் பதிவு சேவைகளில் வணிக செயல்முறைகளை மறுவடிவமைப்பதற்கான வருமான வரித்துறையின் மின் ஆளுமை திட்டமாகும். சமீபத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி PAN சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் இத்திட்டம் PAN அண்ட் TAN செயல்பாடுகளையும் சரிபார்ப்பையும் ஒருங்கிணைக்கக்கூடிய திட்டமாக இருக்கும். PANனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பரோட ஷார்ட் ஃபார்ம் தான் PAN. TANனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர், இதுதான் TAN. இந்த திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 1435 கோடி ஆகும் என கணக்கிடப்பட்டு அதுக்கு CCEA, அதாவது கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அவங்களிடத்தில் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. மேலும் தற்போதுள்ள 74 கோடி PAN கார்ட்ஸ் மற்றும் 73.28 லட்சம் TAN எண்கள், இவற்றின் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தி நிர்வகிப்பதை நோக்கமாக வைத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இந்த டேட்டா
31/3/2024 வரை எடுக்கப்பட்ட டேட்டா தான். அந்த விவரத்தை கீழே இருக்கக்கூடிய பேன் அலாட்மெண்ட் டேட்டான்ற இந்த படத்தை பார்த்தீங்கனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த படத்திலேயே அதுக்கான டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போது பேன் தொடர்பான சேவைகளை பின்வரும் தளங்கள் வழங்கி வருகிறது. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஏற்கனவே பேன் தொடர்பான சேவைகளை நமது சேனல்ல வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். UTIITSL போர்ட்டல்ல பேன் கார்டு எப்படி அப்ளை பண்றது, கரெக்ஷன் போடுறதுன்னு போட்டிருக்கிறேன். NSDL போர்ட்டல்ல ஒரு நிறுவனத்துக்கு பேன் கார்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு போட்டிருக்கிறேன். அந்த NSDL போர்ட்டல் தான் புரோட்டீன் போர்ட்டல்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு தவிர்த்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபைலிங் போர்ட்டல்ல பேன் சேவைகளை பெறலாம். அதுக்கான லிங்க்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறேன். சரி, இந்த திட்டத்தை தொடர்ந்து பார்ப்போம். பேன் 2.0 திட்டம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்துடன் இணைவதற்கான ஒரு முன்படியாகும். இதன் மூலம் வருமான வரித்துறையின் செயல்முறைகளை எளிதாக்கவும், தாமதங்களை நீக்கவும் மற்றும் குறை தீர்க்கும் வழிமுறைகளை மேம்படுத்தவும் வருமான வரித்துறை முயற்சிக்கிறது. அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்துறது மூலமா இவங்க டிஜிட்டல் இந்தியா திட்டத்தோட இணைவதற்காக முயற்சி எடுக்கிறதா சொல்றாங்க. மேலும் இப்ப இருக்கக்கூடிய செயல்முறைகளை எளிதாக்கவும் டிலேவை குறைக்கவும் முயற்சி பண்றதா சொல்றாங்க. இந்த திட்டத்தோட அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் பின்வரும் 5 முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. 1. பயனர்கள் சுலபமாக உபயோகிக்க பேன் மற்றும் டேன் சேவைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தனி போர்ட்டல். அதாவது இப்போ 3 தனித்தனி போர்ட்டலா இருக்கக்கூடிய இத ஒரே போர்ட்டல்ல பேன் மற்றும் டேன் சேவைகள் அனைத்தும் கிடைக்கும்னு சொல்றாங்க. 2. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப காகித வேலைகளை குறைக்க காகிதமற்ற செயல்முறைகள், அதாவது பேப்பர் ஒர்க் எதுவும் இல்லாம எல்லாமே ஆன்லைன்லயே செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. பேன் டேட்டா வால்ட் உட்பட மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பின் மூலம் தனிப்பட்ட மற்றும் மக்கள் தொகை தரவு பாதுகாக்கப்படும். 4. விரைவான செயலாக்கத்துடன் கூடிய இலவச சேவைகள். அதுல என்னென்னா புது விண்ணப்பம், புதுப்பித்தல், திருத்தங்கள், ஆதார் மற்றும் பேன் இணைப்பு, ஏஓ, மறு வழங்கல் கோரிக்கை மற்றும் ஆன்லைன் சரிபார்ப்பு உட்பட இது எல்லாமே இலவசமா கிடைக்கும்னு சொல்றாங்க. இவை அனைத்தும் பேனுக்கு மட்டுமே. ஆனால் பிசிக்கல் பேனா வேணும்னா உள்நாட்டில் அட்டையாக பெறுவதற்கு ₹50 செலுத்தணும். அதேபோல் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் இந்த பேன் அட்டையை பெறுவதற்கு ₹15 இந்திய அஞ்சல் கட்டணங்கள் செலுத்தணும்னு சொல்றாங்க. 5. பயனாளர்களின் குறைகளை தீர்க்க பிரத்யேக அழைப்பு மையங்கள் மற்றும் உதவி மையங்கள். அதாவது பயனாளர்களோட குறைகளை தீர்ப்பதற்காக தனியா கால் சென்டர்ஸும் ஹெல்ப் டெஸ்க்கும் அமைக்கப்படும்னு சொல்றாங்க. QR குறியீடு அம்சம். QR குறியீடு 2017-18 காலத்தில் இருந்து நடைமுறையில் உள்ளது. தற்போது அது மேம்படுத்தப்பட்டு சமீபத்திய தரவை காட்டும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது. பிரத்யேக QR ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் செய்தால் பயனாளர்களின் பெயர், புகைப்படம், கையொப்பம், டேட் ஆஃப் பர்த் மற்றும் பயனாளர்களின் பெற்றோர் பெயர் தெரியும். இந்த QR புதிய குறியீடு பேன் விவரங்களை சரிபார்த்து பயனாளர்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. மேலும் QR குறியீடு இல்லாத பழைய பேன் அட்டை பயனாளர்கள் புதிய பேன் அட்டைக்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, QR குறியீடுங்கிற அம்சத்தை 2017-18 காலத்துல இருந்தே நடைமுறைப்படுத்திட்டு வரோம். ஆனா பழைய QR குறியீடு அம்சத்துக்கும் புதுசா வரக்கூடிய அம்சத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, பழைய QR கோடுல பேன் கார்டுக்காக அப்ளை பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் இருந்ததோ அந்த விவரம் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன்ஸ் போட்டா அந்த விவரம் அதுல அப்டேட் ஆகாது. ஆனா புது QR கோடுல ஒவ்வொரு முறை நாம பேன்ல கரெக்ஷன் போடும் போதும் கடைசியா போட்ட கரெக்ஷன் எதுவோ அந்த டீட்டெயில்ஸ் அந்த QR கோட்ல டிஸ்பிளே ஆகும்னு சொல்றாங்க. இதுக்குன்னு ஒரு தனி ஆப் கிரியேட் பண்ணி
அந்த ஆப் மூலமா QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த QR கோடில் பயனாளர்களுடைய பெயர், புகைப்படம், கையொப்பம், டேட் ஆஃப் பர்த் மற்றும் அவங்களுடைய பேரண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே தெரியும் சொல்றாங்க. இந்த மாதிரி QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்கறது மூலமா அந்த பேன் கார்டு யாரோடதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது தவிர QR கோடு இல்லாத காலகட்டத்தில் பேன் கார்டு வாங்கி இருக்கக்கூடியவங்க அவங்க திரும்பவும் இந்த அட்டைக்கு விண்ணப்பித்து வாங்கிக்கலாம். அதுக்காக அவங்க புதுசா அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பழைய பேன் நம்பரை வச்சு புது கார்டு வாங்கிக்கலாம். தற்போதுள்ள பேன் அட்டை பயனாளர்கள் புதிய பேன் அட்டைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா அல்லது புதிய பேன் எண்ணில் மாற்றம் வருமா? இந்த கேள்விக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதிய பேன் 2.0 எண்ணில் மாற்றம் எதுவும் இல்லை. எனவே பழைய பேன் அட்டை பயனாளர்கள் புதிய பேன் அட்டைக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. பயனாளர்கள் விருப்பப்பட்டால் புதிய பேன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது பழைய அட்டையில் திருத்தங்கள் மற்றும் புதுப்பித்தல்கள் இருந்தால் புதிய பேன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ புதுசா வரக்கூடிய பேன் 2.0ல பழைய மெத்தட்லயே இப்போ வரக்கூடிய பேனுக்கும் 10 இலக்க டிஜிட்ல தான் கொடுக்க போறாங்க. அதனால பழைய பேன் கார்டு பயனாளர்கள் புது பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்டா புது பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அது தவிர பழைய பேன் கார்டில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலோ அல்லது அப்டேட்ஸ் இருந்தாலோ பதிவு செய்து புதிய பேன் அட்டையை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இந்தியாவில் பேன் சேவையின் பரிணாமம். எண்ணையும் எழுத்தையும் கொண்டு தனித்துவமான 10 இலக்கத்துடன் பேன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேன் சேவையானது தொடங்கப்பட்ட நாளிலிருந்து பல பரிணாமங்களை கண்டு வந்துள்ளது. அதாவது பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை கவனிச்சிங்கன்னா எண்களும் இருக்கும், ஆங்கில எழுத்துக்களும் இருக்கும். இரண்டையும் இணைத்து தான் பேன் நம்பர் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. சரி, இதோட பரிணாம வளர்ச்சியை பார்க்கலாம். 1972 நிரந்தர கணக்கு எண் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து பல பரிமாற்றங்களை கண்டு வந்துள்ளது. 1983 பேன் அட்டையை வடிவமைத்து உருவாக்கப்பட்டது. 1994 புதிய பேன் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2019 பேன் மற்றும் ஆதாரை ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தலாம் என்ற வசதியை கொண்டு வந்தாங்க. 2024 தற்போது பேன் 2.0 திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இப்போ மேல பார்த்த அந்த டீட்டெயில்ஸ் தான் எவல்யூஷன் ஆஃப் பேன் சொல்லிட்டு இங்க இமேஜா கொடுத்துருக்காங்க. 1972 சிஸ்டம் ஆஃப் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் இன்ட்ரடியூஸ்டு. 1983 பேன் டிசைன்டு அண்ட் டெவலப்டு. 1994 நியூ பேன் இன்ட்ரடியூஸ்டு. 2019 பேன் அண்ட் ஆதார் கேன் பி யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி. 2024 கேபினெட் அப்ரூவ்டு பேன் 2.0 ப்ராஜெக்ட். பேன் சேவையில் அபராதம். வருமான வரி சட்டத்தின் 272B பிரிவின்படி பேன் தொடர்பான விதிகளுக்கு இணங்காத நபர் அபராதமாக 10,000 செலுத்த நேரிடும். குறிப்பாக பேன் அட்டை இல்லாமல் இருப்பது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் அட்டை வைத்திருப்பது மற்றும் தேவைப்படும் இடத்தில் தவறான பேனை வழங்குவது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 272B படி பேன் தொடர்பான சட்டங்களுக்கு ஒத்துழைக்காத நபர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்றாங்க. அது எந்தெந்த காரணத்துக்காகன்னா, பேன் கார்டே இல்லாம இருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு வாங்கி வைத்திருந்தாலோ இல்ல தேவைப்படும் நேரத்தில் சரியான பேன் கொடுக்காம தவறான பேன் கொடுத்தாலும் இந்த காரணங்கள் இன்கம் டாக்ஸ் ஆக்ட வயலேட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம்
விதிக்கப்படும்னு சொல்றாங்க. சரி, ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் இருந்தா அதை எப்படி க்ளோஸ் பண்றதுன்றதுக்கும் அவங்களே வழி சொல்றாங்க. ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் வைத்திருந்தால் அவர் அதிகார வரம்பு மதிப்பீட்டு அதிகாரியிடம் தெரிவித்து கூடுதல் பேன் அட்டையை செயலிழக்க அல்லது நீக்க வேண்டும்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன இந்த செய்தி எல்லாமே PIB போர்ட்டல்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். இது தவிர்த்து இவங்களுடைய அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் காப்பியும் பார்க்கலாம். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் PAN 2.0 ப்ராஜெக்டை பத்தி அபிஷியலா வெளியிட்டு இருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ் காப்பி. இதை நவம்பர் 26, 2024 அன்னைக்கு நியூ டெல்லியில வெளியிட்டிருக்காங்க. நாம ஏற்கனவே பார்த்த அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. இதை தவிர்த்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்ல அவங்களே ஒரு 11 கேள்விக்கு பதிலும் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பியும் ஆன்லைன்லயே கிடைக்குது. இதெல்லாம் டீட்டெயிலா ஆன்லைன்ல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா PAN 2.0 ப்ராஜெக்டுக்கு ஒன்றிய அரசு அப்ரூவல் வழங்கியிருக்காங்க. இதுக்காக 1435 கோடி செலவாகும்னு கணக்கிடப்பட்டிருக்கு. சரி, இந்த திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்டு விட்டதான்னு கேட்டா இல்லை. ஏன்னா அவங்க இந்த திட்டத்துக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்த போறாங்க. இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துறது மூலமா அவங்க ஆதாருக்கு எப்படி ஒரு தனி வெப்சைட் இருக்கிறதோ அதே போல பேன் சர்வீசஸ்க்குன்னு தனி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறாங்க. அப்படி அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அப்போ நியூ பேன் கார்டை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பழைய பேன் சர்வீசஸ் ஆன புரோட்டீன் இ-கவர்னன்ஸ் போர்ட்டல் மூலமாகவும் UTIITSL போர்ட்டல் மூலமாகவும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல் மூலமாகவும் இந்த சேவையை நாம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். புதிய பேன் சர்வீஸ் போர்ட்டல் உருவாக்கின பிறகு நாம புது பேன் அப்ளை செஞ்சாலோ திருத்தம் செஞ்சாலோ அதுல ஏதாவது அப்டேட் பண்ணாலோ அவை அனைத்தும் ஃப்ரீயா செஞ்சு அந்த பேன் கார்டை நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு பேனா வாங்கிக்கலாம். அதுக்கு எந்த விதமான பணமும் கிடையாது. ஆனால் பிசிக்கல் பேன் வாங்கணும்னா அந்த பேன் கார்டை அச்சடித்து நம்ம வீட்டுக்கு டெலிவரி செய்வதற்கான சார்ஜஸாக குறைந்தபட்சமாக 50 ரூபாய் ஒரு பேன் கார்டுக்கு வாங்கப்படும்னு சொல்றாங்க. அதுவே வெளிநாட்டுக்கு டெலிவரி செய்ய வேண்டியதா இருந்தா அவங்களுக்கு 15 ரூபாய் பிளஸ் இந்திய அஞ்சல் கட்டணங்கள் செலுத்த வேண்டும்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு PAN 2.0 ப்ராஜெக்டை பத்தி பார்த்தோம். இதன் மூலமா இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக செயல்படுத்துறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பேன் கார்டில் நடந்து இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சிகளை பார்த்தோம். இது வரைக்கும் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் பேன் சேவையை வழங்கி வரக்கூடிய வெப்சைட் எதுன்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த பேன் சேவை எப்படி வழங்கப்படும்ன்றதையும் பார்த்தோம். இந்த புதிய PAN 2.0 திட்டம் பற்றி வந்த வதந்தியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.